அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 பிப்ரவரி 3 செவ்வாய்க்கிழமை. இன்று விசுவாசு தமிழாண்டு தை மாதம் 20ஆம் நாள். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான துல்லியமான ராசி பலன்களை இங்கே விரிவாக காணலாம். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்களை ஃபர்ஸ்ட் காண்போம். இன்று காலை 6:36 மணிக்கு சூரிய உதயம் நிகழ்கிறது. இன்றைய நட்சத்திரம் மகம் ஆகும். இது இரவு 10:10 மணி வரை நீடிக்கிறது. திதி துவிதியை ஆகும். யோகம் இன்று சித்த யோகமாக அமைகிறது. நல்ல நேரங்கள் இன்று சுபகாரியங்களை செய்வதற்கு ஏற்ற நேரங்கள் பின்வருமாறு: காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரமாக உள்ளது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை மற்றும் மாலை 7:30 முதல் 8:30 வரை. தவிர்க்க வேண்டிய நேரங்கள் என்று அசுப நேரங்களாக கருதப்படுபவை மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய காலங்கள்: ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 முதல் 1:30 மணி வரை, சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்று நன்மைகள் பெருகும் நாளாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். நீண்ட நாட்களுக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நற்செய்திகள் இன்று வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ரிஷபராசி நேயர்களே, இன்று நிதானமான செயல்பட வேண்டிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறந்தது. பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வேலையில் மேலதிகாரிகளின் ஆலோசனைகள் பெற்று செயல்படுவது வெற்றியை தரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட இன்று ஏற்ற காலம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். கடகராசி நேயர்களே, இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் தொடங்கும். கல்வியில் மாணவர்கள் சிறப்பாக முன்னேற்றத்தை பெறுவார்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். சிம்மராசி நேயர்களே, இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய நினைப்பவர்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்று யோகமான நாளாக அமையப் போகிறது. பண பற்றாக்குறை நீங்கி செல்வம் சேரும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடன்களை திருப்பி செலுத்தும் சூழல் உருவாகும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக பலன்களை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பொறுமை தேவைப்படும் நாள். எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைபளு கூடுதலாக இருக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். சகோதர வழியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். மாலையில் மனதிற்கு பிடித்தமான செய்தி வந்து மகிழ்ச்சியை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று மகிழ்ச்சி தங்கும் நாள். நீண்ட நாள் கனவுகள் நனவாக தொடங்கும். உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் தொழிலுக்கு உதவும்.
பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். நிலம் மற்றும் சொத்து தொடர்பான வழக்குகளில் சாதகமாக முடிவு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இறை வழிபாட்டை மூலம் மன அமைதியை பெறலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பண பரிமாற்றங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மன உளைச்சலை தவிர்க்கும். பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட்டால் சங்கடங்களை தவிர்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று தொட்டதெல்லாம் துலங்கும். நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். வேலையில் உங்கள் பொறுப்புகள் உயரும். மனைவியின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேர வாய்ப்புள்ளது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் லாபம் உண்டாகும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.